வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பெல்விக் கிளாக் எக்ஸசைஸ் அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பெல்விக் கிளாக் எக்ஸசைஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்ற பிறகு இருக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக பண்ணணும். சிசேரியன் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து சிசேரியன் பண்ணவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து பண்ணலாம். சிசேரியன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நார்மலாக வந்து பேக் பெயின் வருது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெயிட் வந்து ஷிஃப்ட் ஆகிற ரீசனால், அவங்களுடைய வெயிட் வந்து கரெக்டாக விழாத ரீசனால் அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வருது. ஸோ அவங்க கேரி பண்ணிகிட்ருக்கிறதுனால, பேபி கேரி பண்ணிகிட்ருக்கிறதுனால, ஸோ அந்த ரீசனால் வந்து பேக் பெயின் வரும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் வந்து சிட்டிங் ஜாபில் இருக்கிறவங்க, சேக்ரல் லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோ பேக்லேயும் பெல்விக்லேயும் இருக்கக்கூடிய மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு ஆக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ஃப்ரீனஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதே பேசிக் தான் இந்த பெல்விக் கிளாக் எக்ஸசைஸ். நம்மளுடைய இந்த ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து நம்ம வந்து மொபைல் அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ண தெரியாது. மிஞ்சி போனால் நம்மளால் குனிய முடியும், நிமிர முடியும், சைடில் பெண்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து காலை வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பர்டிகுலராக வந்து நம்மள அந்த லம்போ சேக்ரல் ஜாயிண்ட்டு, அப்புறம் லோ பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஜாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து மூமெண்ட் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். அதே சமயம் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த சிட்டிங் ஜாப்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுதில்ல. ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ், அதாவது யூரினரி பிளாடர், ரெக்டம், அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ், இதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு பிளட் சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தண்டுவடத்துலேருந்து தான் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து நர்வ்ஸ் வந்து சப்ளை ஆகுது. ஸோ நம்மளுடைய மொபிலிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு மூமெண்ட் ஜென்ரேட் ஆகி, ஸோ அந்த அசைவுனால பிளட் சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஆர்கனுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து எல்லாமே வந்து கிடைக்கிது. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இது பண்ணுறதுனால என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்லாம் நம்ம வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து நம்ம இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பெல்விக் கிளாக் எக்ஸசைஸ்க்கு நம்ம வந்து முதல்ல வந்து 2 முட்டியை வந்து நம்ம மடக்கிட்டு இந்த பொசிஷனில் இருக்கணும். இப்போது முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம்பிளிக்கஸில் வந்து ஒரு கை வந்து வச்சுக்கணும். அம்பிளிக்கஸ்க்கு மேலே வச்சாலும் சரி தான், ஓகே. அப்புறம் வந்து ஒரு ஜான் கீழே, அங்கே வந்து நம்ம வந்து இன்னொரு ஹேண்டு வச்சுக்கணும். ஸோ 2 ஹேண்டு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும், இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இங்கே வந்து 12 o'clock இருக்கா மாதிரி, கீழே இருக்க கையில் வந்து 6 o'clock இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து 6 o'clock வந்து 12 o'clock நோக்கி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கு வந்து இமேஜின் பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸசைஸ் தான் வந்து டயாஸ்டசிஸ் ரெக்டைக்கு வந்து சொல்லியிருந்தேன், ட்ரா இன் எக்ஸசைஸ்னு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து வயிறை வந்து கண்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 12லேருந்து 6 போச்சு, 6லேருந்து 12, 12லேருந்து 6, 6லேருந்து 12. இப்போ 12லேருந்து 6 போகும்போது இங்கே வந்து ஒரு ஆர்ச் க்ரியேட் ஆகும். 6லேருந்து 12 போகும்போது அந்த ஆர்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து 3 o'clock இங்கே இருக்குது, 9 o'clock இங்கே இருக்குது. 3 o'clockன்னும் போது நம்மளுடைய லெஃப்ட்டு க்ளூட்டில் வந்து வெயிட் போடணும். 9 o'clockன்னும் போது நம்மளுடைய ரைட்டு ஹிப்பு க்ளூட்டில் வந்து நம்ம வந்து வெயிட் போடணும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி. இதில் வந்து நம்ம வந்து காலை வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, இப்படி டர்ன் பண்ணக்கூடாது, ட்விஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து 3 to 9, 3லேருந்து 9க்கு போக போகிறோம். இப்போ 9லேருந்து 3க்கு போக போகிறோம். 3லேருந்து 9, 9லேருந்து 3, அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா,
6லேருந்து 12க்கு வர போகிறோம். அப்புறம் 12லேருந்து 3க்கு போக போகிறோம். 3லேருந்து 6க்கு போக போகிறோம். 6லேருந்து 9க்கு போக போகிறோம். 9லேருந்து 12க்கு போக போகிறோம். இப்போ வந்து 6லேருந்து 12க்கு வந்தாச்சு, 3க்கு போயாச்சு, அப்படியே 6க்கு வந்தாச்சு, 6லேருந்து இப்போ 9க்கு வந்தாச்சு, 9லேருந்து 12க்கு வந்தாச்சு, 12க்கு வந்து நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது அகெயின் 6லேருந்து 12க்கு போகிறோம், 12க்கு வந்துட்டு 9க்கு போகிறோம், 9லேருந்து 6க்கு வரோம், 6லேருந்து அப்படியே நம்ம வந்து 3க்கு போகிறோம், 3க்கு போயிட்டு 3லேருந்து அப்படியே கண்ட்ராக்ட் பண்ணி 12க்கு வரோம், ரிலாக்ஸ்.